அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி ஃபயஃப்கஹு கௌலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா கூறி இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி ஆரம்பிப்போம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுபவனே, என் உள்ளத்தை தீனின் பக்கம் உறுதிப்படுத்திய அல்லாஹ் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ உள்ளங்களை புரட்டுறவன் அல்லாஹ் மட்டும்தான். பல நபிமார்களின் உள்ளங்களே புரண்டிருக்கு இல்லையா? ஆதம் அலைஹி வஸல்லம், யூனுஸ் அலைஹி வஸல்லம் என நிறைய நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துக்கலாம். இப்படி நெருப்பு வணங்கியாக இருந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் தீனின் பக்கம் அல்லாஹ் அந்த நபரின் உள்ளத்தை புரள வச்சான். அப்படிப்பட்ட சஹாபி யார் தெரியுமா? சல்மான் ஃபாரிஸ். இவர் பாரசீகத்திலிருந்து வந்தவர். இவருடைய தந்தை நெருப்பு வணங்கியாக இருக்கிறாங்க. அவருடைய வீட்டில் பூஜை அறையில் நெருப்பை 24 மணி நேரமும் இரவும் பகலுமா நெருப்பு அணையாமல் பாதுகாத்துக்குவாங்க. இதுதான் சிறப்பு வணக்கம்னு மஜூசிகளுடைய வழிபாடாக இருந்துச்சு. சல்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த பொறுப்பு தான் அவருடைய தந்தை கொடுத்துருந்தார். இவருக்கு உலகமே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு முறை சல்மான் அவங்களுடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகுது. அதனால சல்மான் ரலியல்லாஹு தோட்டத்தை பார்க்கக்கூடிய சூழல் வருது. அப்போது ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை அவர் பார்க்குறாரு. அங்கே நிறைய வணக்க வழிபாடுகள் நடக்குது. ஃபாதரியார்களுடைய பேச்சுகளை கேட்க கேட்க இவர் நேரம் போகிறது கூட தெரியாமல் அங்கேயே சூரியன் மறைகிற வரைக்கும் தங்கிடுறாரு. இந்த விஷயம் தன்னுடைய தந்தைக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோடனே ரொம்ப கோவப்படுறாரு அவருடைய தந்தை. கோவப்பட்டு அவர் தன்னுடைய வீட்டிலேயே அடைச்சி வைக்கிறதுக்கு நினைக்கிறாரு. சல்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? ஷாமிலிருந்து வந்த ஃபாதரியார்களோட என்ன செய்கிறாங்க? வெளியே உலகத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் ஷாம் நாட்டுக்கு பயணிக்கிறாரு. அங்கே ஒரு தேவாலயத்தில் ஒரு ஃபாதரியார்கிட்ட தஞ்சம் புகுந்து அவர் கொஞ்ச நாள் தன்னுடைய கல்விகளை கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்ச காலம் போக போக அந்த ஃபாதரியாரும் நல்லவர் கிடையாது, மக்களுடைய பணத்தை அபகரிக்கக்கூடியவராக இருக்கிறாருன்ற விஷயம் தெரிஞ்சோடனே மக்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அவருடைய அடையாளத்தை காமிக்கணும்னு நினைக்கிறார். ஆதாரத்தோட சொல்கிறாரு. மக்கள் அந்த ஃபாதரியாரை சிலுவையிலையும் அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சல்மான் ரலியல்லாஹு அங்கேருந்து பயணிக்கிறாரு. ஏதாவது ஒரு நல்ல ஃபாதரியார் கிடைக்க மாட்டாங்களா நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அங்கே ஒரு நல்ல ஃபாதரியார் பக்கத்து நாடுகளில் கிடைக்கிறாங்க. இவருக்கு நல்ல ஒழுக்கமுடையவராகவும் இவரை மாற்றிடுறாங்க. ஃபாதரியாருடைய மரண நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நசீபை அப்படின்ற நகரத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே நல்ல ஃபாதரியார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு மரணிச்சிறார். சல்மான் ரலியல்லாஹு 10 நாள் நடந்தே பயணம் பண்ணி அந்த ஃபாதரியாரை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கேயும் கொஞ்ச காலம் அந்த நசீபையில் தங்குறாங்க. அந்த நசீபையில் உள்ள அங்கே உள்ள ஃபாதரியார் அவரும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறாரு. மரண நேரத்தில் அவரும் சொல்கிறாரு, ரோமாபுரியில் உள்ள அம்மூரியான்ற பகுதிக்கு போங்க, என்னை காட்டிலும் ஒருவர் சிறந்த ஃபாதரியார் இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுறாங்க. இப்படி பல ஃபாதரியார்கள்ட்ட இவர் நாடு கடந்து வந்திருக்காரு. இன்னும் கடைசியாக உள்ள ஒரு ஃபாதரியாரை பார்க்கும் போது தான் சொல்கிறாரு, அந்த ஃபாதரியார் மரண நேரத்தில், நீ மதீனாவுக்கு போப்பா, அங்கே ஒரு இறை தூதர் வருவார் அப்படின்று எங்களுடைய மதத்தில் இருக்குது, எங்களுடைய வேதத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் அஹமது அப்படின்ற பெயரில் இருப்பார். இன்னும் இறை தூதர் என்பதற்கு 3 அடையாளங்களும் அவருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவது, தர்ம பொருள் அவர் வாங்க மாட்டார். 2வது, அன்பளிப்பை மட்டுமே வாங்குவார். 3வது, அவருடைய வலது தோள்புறத்தில் நபியோடைய முத்திரையை நீ பார்க்கலாம் அப்படின்ற வாக்கை கொடுத்துட்டு மரணிச்சிறார். சல்மான் ரலியல்லாஹு மறுபடியும் மதீனாவை நோக்கி புறப்படுறாரு. இப்படி பல தடயங்கள் தாண்டி சல்மான் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காக பயணம் மேற்கொள்கிறார். அடிமையாகவும் இருந்திருக்காங்க. மதீனாவை நோக்கி புறப்படும் போது அரபுகளுடைய வியாபார கூட்டத்தை சந்தித்து தன்னுடைய கொஞ்சம் சொத்துக்களையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எப்படியாவது மதீனாவுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்திலே இருந்தாங்க. கடைசியாக யூதருக்கு அடிமையானார். பனு குறைலா அப்படின்ற யூத இனம் மூலமாக அவர் மதீனாவுக்கும் உள்ளே வந்து நுழையிறாரு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறதுக்கு இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லையா? எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்காரு சல்மான் ரலியல்லாஹு. சல்மான் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறதுக்கு எல்லா தருணத்துலையும் போய்
அந்த ஃபாதரியார் சொன்ன 3 அடையாளமும் இருக்கான்றதுக்கு பல சோதனைகளை அவர் பார்த்தாரு. கடைசியாக அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதுகில் உள்ள அந்த முத்திரையையும் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு சல்மான் ரலியல்லாஹுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சந்தோஷமாகி அதை முத்தமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தழுவுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ தான் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. நான் மஜூசி வணக்க வழிபாடு செய்யக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். 10க்கும் மேலே உள்ளவங்களுக்கு நான் அடிமையாக இருந்திருக்கேன். ஊராக அலைஞ்சு திரிஞ்சு உங்களை நான் கடைசி மதினாவுக்கு இறை தூதர் ஒருத்தவர் வருவாருன்ற விஷயம் அந்த ஒரு ஃபாதரியார் சொன்னார். அதனால நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே ரசுல்லா உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தோழர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மார்க்கத்துக்காக இவருடைய தியாகங்களை பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரே அழுகையாக அழுகிறாங்க. எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி, எல்லாரும் கட்டி தழுவுறாங்க சல்மான் ரலியல்லாஹு. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு தியாகியை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாதுன்னு எல்லா பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்னு எல்லா பேருமே சரி சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு நேசிக்கக்கூடியவங்களாகிட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ ஏன் அடிமையாக இருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லாமே தரோன்னு சொல்லிட்டு 300 பேரித்த கன்றுகளை அவரே நட்டு வைக்கணும்னு அவருடைய எஜமான் சொல்லிட்டார். 40 தினார் தங்க காசுகளவும் கேட்டார். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் கிடையாது, இவர் மார்க்கத்துக்காக இவ்வளோ பாடுபட்டதுக்காக முஹாஜிர்கள் சொல்கிறாங்க இவர் எங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்கன்னு. அன்சாரிகள் சொல்கிறாங்க இல்லை இவர் இங்கே உள்ளவர், நாங்கள் உரிமையிட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக அன்சாரியில் சேர்ந்தவர் இவருன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க உரிமையை அவங்க சல்மான் ரலியல்லாஹு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கூட்டத்துடைய பேச்சையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபியோட குடும்பத்தில் ஒருவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டான். ஆனால் இவர் எப்படி வாழ்ந்தார், இப்போ எப்படி மாறிட்டார் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல நேரங்களில் நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை கடிதம் எழுதும்போது கூட சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆலோசனையை சொல்கிறாங்க. நீங்கள் தான் அனுப்புறீங்கன்னு ரசூல்லா எப்படி தெரியும் ரசூல்லா? ஒரு மோதிரத்தை லா இலாஹ இல்லல்லான்ற முத்திரை வச்சு அந்த கடிதத்துடன் நீங்கள் அனுப்புங்க ரசூல்லான்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. இன்னும் அஹ்ஸாப் போரில் கூட என்ன செய்கிறாங்க, நீங்கள் குழி தோண்டி இந்த எதிரிகள் உள்ளே வராமல் பார்த்துக்கலான்ற யோசனையும் சொல்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கா பாருங்க. அல்லாஹ் குரானில் இந்த நேர்வழியை குறித்து சொல்கிறான். 6வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுறானோ அவருக்கு தான் இந்த ஹிதாயத் கிடைக்கும். இந்த ஹிதாயத்தை கொடுக்குறவங்கள அல்லாஹ் தேர்வு செய்கிறான்னு சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நேர்வழியை கொடுக்குறானோ அவருடைய உள்ளம் விசாலமாக இருக்கும்னு சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் 39வது வசனத்தில் சொல்கிறான், யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விசாலமாக ஆக்குனானோ அவருடைய உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சுவான், அந்த ஒளியில் அவங்க நடப்பாங்க. இதே போல தான் சல்மான் ரலியல்லாஹு கடந்து வந்தாங்க. நம்ம எல்லாரும் புதுதாக காலமாக இஸ்லாத்தில் இருக்கோம் இல்லையா? ஆனால் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர் எவ்வளோ உறுதியாக இருக்காங்க பாருங்கள். இஸ்லாத்தை நேசித்து வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 10 பேரைனாலும் இஸ்லாத்துக்கு அழைச்சிட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இரவும் பகலுமா இஸ்லாத்துக்காகவே உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். கிபி 642வது ஆண்டு பாரசீகமே இஸ்லாத்தை தழுவுச்சுன்னா உங்களால் நம்ப முடியுமா? நெருப்பு வணங்கியவர்களாக இருந்தாங்க, இஸ்லாத்தை எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். நமக்கெல்லாம் இஸ்லாம் இலகுவாக கிடச்சிருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் இஸ்லாத்தை படித்து உணர்ந்து தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இது கிடச்சிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அதோடைய வெகுமதி தெரியுது. சல்மான் ரலியல்லாஹுடைய குணம் என்ன தெரியுமா? தன்னுடைய தோழருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க தவறான பாதையில் போனாலும் சரி, அவர் விட மாட்டார். தன்னுடைய தோழராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒருத்தவரை நியமிக்கிறாங்க. அப்படி ஒரு வீடு கிடச்சிருச்சே, நம்ம பாட்டு ஜம்முன்னு இருந்துடலான்னு அவர் போய் இருக்கலாம். அவரோட வீட்டோட சூழலை பார்க்குறாங்க. அவரோட மனைவி அழுக்கு நிலையிலையும் தலைவிரி கோலத்திலையும் இருக்கிறாங்க. ஏன்பா இப்போ தானே திருமணம் பிடிச்சிங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்றதை கேட்குறாங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இரவு முழுக்க நின்று வணங்குறார், பகல் முழுக்க நோன்பு நோக்கிறார். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு தோழரை பாருங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் அலி எல்லாம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி அவரும் அதை என்ன செய்கிறாரு, இரவு நேரத்தில் எந்திரிச்சு தொழுகும் போது அவருக்கு உபதேசிக்கிறார். உங்களுக்கு நைட்டு நீங்கள் தூங்கக்கூடியதாகவும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யுங்க. நீங்கள் வணங்குறது இது வணக்கமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கோவப்படுறாரு அந்த சகோதரர். பகல் நேரம்லாம் நோன்பு நோக்கிறாரு. அப்போ என்ன செய்ய மாட்டாங்க, சல்மான் அலி அல்லா நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு அந்த நோன்பை வைக்க விட மாட்டாங்க. சல்மான் அலி அல்லாவும் அந்த தோழர் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சல்மான் அலி அல்லா சொன்னது சரிதானே, நானும் அப்படி தான் இருப்பேன். என்ன பாருங்க, நான் உறங்குறேன், நான் வணங்குறேன், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, தன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இது குறித்து கேள்வி கேட்பான், அதுக்கு அஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சகோதரர் என்ன செய்கிறாரு, தவறு ஒன்றும் செய்யலை. அல்லாவை தினமும் என்ன செய்கிறாங்க, இரவும் பகலுமா வணங்கக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் தனக்கு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குன்றத நிதானப்படுத்துங்க அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். தன்னுடைய சகோதரன் எப்படியோ போட்டும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஆனால் அவர் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய சகோதரனுக்கும் தன்னோட கூட இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாரும் தவறாக போயிடக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவாக இருந்தார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி இவருக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. உமர் அலி அல்லா காலத்தில் இவங்கள ஒரு ஆளுநராகவும் நியமிச்சிருக்காங்க. இவர் தான் ஆளுநர் அப்படின்றத கூட அவர் பார்க்காம என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் ஏழையாகவே வாழ்ந்திருக்கார். தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மனைவிக்கு காப்பாற்றணுன்றதுக்காக கூலி வேலைக்கு போய் தான் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது, அவருடைய வாழ்க்கை எங்கே இருக்குது, சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. சல்மான் அலி அல்லா உண்மையான கல்வியை, மார்க்க கல்வியை தேடுற முயற்சியில் நெருப்பு வணங்கியாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தார், முஸ்லீமாக மாறினார். இந்த சம்பவம் நமக்கு என்ன படிப்பினை கொடுக்குது சகோதரிகளே? முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஒரு ஹதீஸை நம்ம நினைவுபடுத்தலாம். எவரொருவர் கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்லும் பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான். அல்லாஹ் அக்பர். அதுபோல் நம்மளுடைய கல்வி தேடக்கூடிய கூடியவங்களாக இருந்தால் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை நம்மளுக்கு அல்லாஹ் லேசாக்கி தருவான். ரெண்டாவது படிப்பினையாக சல்மான் அலி அல்லா அவங்க தனக்கு மட்டும் தான் மட்டும் சொர்க்கம் போகணும் அப்படின்னு நினைக்கல, தன்னுடன் இருக்கக்கூடிய சகோதரனும் சொர்க்கம் போகணும் அப்படின்னு விரும்பினதுனால தான் இபாதத்தில் வரம்பு மீறக்கூடாது அப்படின்ற முயற்சி எடுத்தார். ஆனால் நம்ம இபாதத்துக்களே செய்யாமல் அலட்சியமாக இருக்கிறோம் இல்லையா? இபாதத் செய்கிறோன்ற பேரில் தங்கள் பொறுப்புகளையே மறந்து வாழக்கூடியவங்களாக இருக்கிறோம். இந்த ரெண்டுமே நடுநிலையாக இருக்கணும். அப்படிப்பட்டது தான் நம்மளுக்கு சொர்க்கத்தை கூட்டிகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் நம்ம சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்க முடியும். மூன்றாவது படிப்பினையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சமயங்களில் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் சல்மான் அலி அல்லா பல ஆலோசனைகளையும் சொல்லியிருக்காங்க. இஸ்லாத்துக்கும் அமீருக்கும் தன் அறிவை கொண்டு எந்த அளவு உதவி செய்யணுமோ அந்த அளவு உதவி பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் நம்மளுடைய பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா ஆலோசனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். கருத்துக்களை பரிமாறக்கூடியவங்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆஹிர தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.